there is still a long way to go. பாப்பா பேர் ஜானகி, என்னோட பேர் கோமதி. எங்கள் பாப்பா எங்கள் வீட்டுக்கார பேர் வந்து ராஜா. நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கோம். என் குழந்தைய வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. இவ்வளோ ரொம்ப ரொம்ப மாதத்துக்கு 2 வாட்டி உடம்பு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ஹாஸ்பிட்டல் விட்டு போயிட்டு அப்போ குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்போ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நிறைய வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கார கடன் சொல்லி தான் பண்ணுறாரு. அதனால அதை வச்சு கடனில் அவ்வளோ வருமானம் எதுவும் கிடையாது. அதை வச்சு நீங்கள் வரது செஞ்சுட்டு போகணும். அதில் பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு குழந்தைக்கு 2 வயசில் ஆப்ரேஷன் செய்யணும்னு சொன்னாங்க. 5ஆம் மாதம் வந்தால் 2 வயசு ஆக போகுது குழந்தைக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் எக்மோருக்கு போயிட்டு வரதுக்கே ஒரு நாளைக்கு எனக்கு 200 தான் ஆகுது. குழந்தைய வச்சுக்கினே என்னால் ஒன்றுமே முடியல. It is my dream that every Indian child will have access to affordable, high-quality heart health care. That day may be far off in the future, but more immediately, the Dr. Mani Children Heart Foundation has a target to reach within the next 12 months, sponsoring 100 heart operations. What will it take? At an average cost of $3,000 for each surgery, we need $300,000 to hit our target. Donors have given around $25,000, and one has even made a firm commitment to fund 5 operations every year. That's a good beginning, but it is hardly enough. இப்போ குழந்தை நல்லா இருக்கா, ஆரோக்கியமாக இருக்கா. முன்னாடி வந்து ரொம்ப ஸ்கூல்ல எல்லாம் போய் நல்லா விளையாட மாட்டா, படிக்க மாட்டா, அடிக்கடி லீவ் எடுப்பா. இப்போ நல்லா சுறுசுறுப்பாக எல்லா குழந்தையும் மாதிரி நல்லா நார்மலாக விளையாடுறா. It will take much more before other children can smile like this young boy. I am doing work properly. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன் சார். எனக்கு ஒரு வருஷம் பெயின் போட்டுங்க சார். ஆப்ரேஷன்னால 3ஆம் வகுப்பு படிக்க வேண்டியது சார். சொரம் அடிச்சதான் சார் சருக்கு. சொரம் அடிச்சதான் சருக்குன்னு கொண்டு போய் வச்சுட்டு பார்த்தா அப்புறம் ஒண்ணுக்கெல்லாம் நீரெல்லாம் ரத்தமாக போக ஆரம்பிச்சிட்டு ரொம்ப பாயோட ஒட்டிட்டு அவளை எந்திரிக்கலாம் நடக்க முடியாது. ரொம்ப நிலைமை இதாயிட்டு பணம் காசு வாங்க முடியல. இங்கேயே கொஞ்சம் வாங்கிட்டு போய் பெரியாஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்து ஒரு 5 நாள் வச்சுருந்தோம். வச்சுருந்தோம்னா அவங்க டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாங்க. எடுத்து என்ன ப்ராப்ளம் அப்படிலாம் பண்ணுது பையன் ரொம்ப சாகுற மாதிரி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு இருதயத்துக்குள்ளே தான் ஓட்டை இருக்குது, வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இருதயத்துக்குள்ளே ஓட்டை இருக்குன்னா ஆப்ரேஷன் செஞ்சாகணும் அப்படின்னு எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு இருக்கணும். 50 நேரம் 60 நேரம் பிடிக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட வசதி பத்தாது. நீங்கள் இங்கே இருந்தாலும் கொஞ்சம் எதை கொடுக்கறது டாக்டர் தெரிஞ்ச டாக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுவாங்க, சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பணம் சேர்த்து விட்டு வந்தாங்க. அவங்க கேஜி ஆஸ்பத்திரி டாக்டர் மணி ஃபவுண்டேஷன் சார் அவங்க தான் சார் செஞ்சாங்க. பிள்ளைக்கு ஆப்ரேஷன் செஞ்சாங்க. நெஞ்சு வலி சார், வயிற்றுலாம் சார், அடிக்கல சார். ஓட்ட பக்கத்துலலாம் போய் பரிசோதிட்டோம் சார். முன்னாடி மாதிரி இப்போ ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கான் சார். காரணம் வந்து டாக்டர் சிவசுப்ரமணியம் சார், கற்காட்டையில் ஒருத்தர் தெரிஞ்சவர், அவங்களும் சிவகுமார் சார், வெளியாந்து பணம் கொடுத்து உதவி தேவைப்பட்டாங்களே அவங்க எல்லாரும் எங்களுக்கு உதவியாக இருந்தாங்க. These little hearts and their parents are smiling today. They have had their congenital heart disease treated by surgery, thanks to the support of donors who helped the Dr. Mani Children Heart Foundation. But there are many more little children still waiting eagerly for their chance. Their families watch and wait with aching hearts, hoping and praying it will come before it is too late. They need support, your support. Will you help give this child a chance to live?